Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 9 integral calculus exercise வந்து 9.6 பார்க்க போகிறோம். reduction formula என்ன அப்படின்னு தெரியணும். சரிங்களா சொல்கிறது எக்ஸசைஸ் 9.6க்கு தேவையானது reduction formula அப்படின்னா குறைப்பு சூத்திரம் சொல்லுவாங்க. reduction formula அப்படின்றது வந்து குறைப்பு சூத்திரம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா குட். ஒரு இன்டகிரேஷனில் வந்து லிமிட் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. எவாலுவேட் பண்ண சொல்லையில் நம்ம அந்த ஃபங்க்ஷனில் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா, சரிங்களா, ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்டகிரேஷன் சைன் பவர் என்எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன், டிஎக்ஸ்ன்னு எழுதுகிறேன். இது சைன் பவர் என்எக்ஸுக்கும் பொருந்தும், காஸ் பவர் என்எக்ஸுக்கும் பொருந்தும். ஆனால் லிமிட் வந்து 0 to π/2 என இருக்க வேண்டும். சரியா சொல்கிறது? இதுக்கும் பொருந்தும், இதுக்கும் பொருந்தும். காஸ் எக்ஸ் அதுக்கும் பொருந்தும், ரெண்டுக்குமே ஒன்று தான். 0 to π/2 தான். காஸ் பவர் என்எக்ஸ் ரெண்டுக்குமே இந்த ஃபார்முலா பொருந்தும். அப்போ எழுதையில் கவனமாக எழுதிக்க. n - 1/n n minus 3/n minus 2 n minus 5/n minus 4 அப்படியே அப்டுன்னு போகும். அதே மாதிரி இங்கேயும் n minus 1/n ரெண்டு தடவை எழுதியிருக்கேன். எதுக்கு எழுதுறேன்னு சொல்கிறேன். n minus 2 இன்ட்டு n minus 5/n minus 4 அப்டுன்னு போகும். இந்த n ஆனது n இஸ் ஆட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியணும். அதே n இஸ் ஈவன் அப்படின்னா என்னன்னு தெரியும். நம்பர் இந்த எண்ணு ஆட் அப்படின்னு சொல்லையில் 2/3 இன்ட்டு 1ன்னு முடிஞ்சிடும். இதில் வந்து 1/2 இன்ட்டு 5/2ன்னு வரும். 1/2 வரும் ஆன்சரில். நம்ம 5/2 சேர்க்கணும். அந்த மேலே வந்து ஆடில் வந்து 2/3 வரும், 1 நம்ம சேர்த்துறணும். அவ்வளோதான். அதுலேயே வந்துடும்டா லாஸ்ட்டாக 1/2 வந்துடும், 2/3 வந்துடும். ஈவன் சொல்லையில் 5/2 இன்க்ளூட் பண்ணுறோம், ஆடுன்னு சொல்லியில் 1 மல்டிப்ளை பண்ணுறோம், இன்க்ளூட் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுதான் அந்த கணக்குடைய கான்செப்ட். செகண்ட் ஒன் இதே மாதிரி 0 to π/2 ரெண்டு சேர்ந்து வரும். 0 to π/2 சைன் பவர் எம்எக்ஸ் காஸ் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல். பார்த்து பொறுமையாக செய்யணும். மேலே ஃபுல்லாக ஆன் நம்பர் போட்டுக்க. மேலே ஃபுல்லாக என்ன போட்டுக்கிறோம்? ஆன் நம்பர் m-1 அந்த மாதிரி m-3 அப்படியே அப் டு ப்ளஸ் n-1 n-2 n-3 ஆட் நம்பர் தானே, ஒற்றை எண்கள். அப்படி போட்டுக்கிறோம். சரியா? இன்ட்டு 1 இங்கே வேணாலும் இன்ட்டு 1 போட்டுக்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸோடு வராது, மல்டிப்ளையாக போகும். நல்ல வேலை, ப்ளஸ்ஸோடு வராது. எல்லாமே என்ன செய்யும்? மல்டிப்ளையாக தான் போகும். ரைட், எல்லாமே மல்டிப்ளையாக தான் போகும். ஹோல் டிவைடட் பை கீழே என்ன ஆகும் பாரு, டினாமினேட்டர். ரெண்டு பார்ட்டாக எழுதியிருக்கேன். மேலே ஃபுல்லாக எம்முக்கும் எண்ணுக்கும். இதில் m + n எழுதிட்டு m + n அப்படின்னு எழுதிட்டு ஈவன் நம்பராக செப்பரேட் ஆகும். m + n - 2 m + n - 4 இப்படியே அப்டுன்னு போகும். புரியுதா? கீழே இப்படியே போயிட்டே இருக்கல. அப்போ என்ன சார் ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கும் இரண்டு விதமான பதில்கள் இருக்குது. m, n இஸ் ஈவன் அப்படின்னா, m n ஈவனாக இருந்தால், ரெண்டுமே ஈவனாக இருந்தால் எதில் முடியும் அப்படின்னா, பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரியா சொல்கிறது? π/2 முடிஞ்சிடும். π/2 முடிஞ்சிடும். சப்போஸ் அதர்வைஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறணும். அதர்வைஸ் அப்படின்னா 1 முடிஞ்சிடும். அதாவது ரெண்டுமே ஈவனாக இருந்தால் தான் π/2 முடியும். அதர்வைஸ்னால் ஏதாவது ஒன்று ஈவனாக இருந்து ஒன்று ஆடாக இருந்தாலும் சரி தான், இல்லை எனி ஒன்று ஆடாக வந்தாலும் சரி தான், 1 தான் முடியும். புரியுதா சொல்கிறது? பார்த்து கவனமாக செஞ்சுக்க. ரைட், குட். நெக்ஸ்ட்டு
இன்னொன்று இருக்குது, இன்டகிரேஷன் 0 to 1 x பவர் m into 1 minus x power whole power n dx equal to m factorial into n factorial divided by m plus n plus 1 factorial. இது ஒரு ஃபார்முலா. புரியுதான்னு பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. இதை ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா நம்ம எக்ஸசைஸ் 9.6 மூவ் பண்ணலாம். 9.6 மூவ் பண்ணலாம். புரியுதா சொல்கிறது? சிம்பிள். ஆனால் அது ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. சரியா? அந்தந்த இதுக்கு தகுந்தாப்புல மூவ் பண்ணு. 0 to π/2 அப்படின்னா பாதி வர்ற மாதிரி 0 to 2πன்னு வந்தாலும் சரி, அதை வந்து நம்ம கொண்டு வரணும் π/2ன்னு. கணக்கை பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு கணக்கு என்னென்னா 0 to π/2 sin power 10x. அவ்வளோதான். 0 to π/2 லிமிட் வந்துருச்சு. சொன்ன மாதிரி sin பவர் 10xன்னு அர்த்தம், dxன்னு அர்த்தம். இப்போ நான் கடைசி எழுதுகிற ஃபார்முலாவுக்கு போட்டிருக்கேனான்னு பார்த்துக்கோ. கடைசி எழுதின ஃபார்முலாவுக்கு 0 to π/2 போட்டிருக்கேன்னா பார்த்துக்கோ. எதுக்கு? sin பவர் mx cos பவர் nx, அதுக்கும் 0 to π/2 தான் லிமிட். மறந்துடாத. போடலைன்னா போட்டுக்க. நான் அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டேன், அதனால் சொல்கிறேன். ரைட். இப்போ வந்து நல்லா கவனிச்சுப்பார். என்னன்றது n is even 10ன்றது இது. அப்போ அதற்குள்ள இது எழுதணும்ல, 0 to π/2 ரிடக்ஷன் ஃபார்முலா sin பவர் nx dx. கண்ணை மூடிட்டு எழுது. n minus 1/n, n minus 3/n minus 2, n minus 5 என்ன வந்துடும், n minus 4. இப்படி போயிட்டே இருக்கும். கடைசியில் ஈவன் நம்பர்னால 1/2ன்னு முடிஞ்சு π/2ன்னு வரும். இது நீ அப்ளை பண்ணையிலே வந்துடும்டா தம்பி. 10 minus 1 என்னது 10, 10 minus 3 10 minus 2, 10 minus 5 10 minus 4, 10 minus 7 10 minus 6, 10 ஈக்குவல் டு போட்டுவிட்டேன் பாரு, இன்ட்டு 10 minus 9/10 minus 8. இப்போ நல்லா கவனிச்சு பாரு. இந்த π/2 அப்புறம் சேர்த்துக்குருவான். இப்போ பாரு, நான் வரும் பாரு, இந்த இடத்துல 1/2 வரும் பாரு. 9/10. அடுத்து என்ன வருது? 7/8, 5/6. சரிதானே? அடுத்து என்ன தம்பி? 3/4. அடுத்து என்னடா தம்பி? 1/2. அப்போ என்ன சேர்த்துறணும்? π/2 சேர்த்துறணும். அவ்வளோதான். இதுதான் கணக்கு. இதில் உனக்கு என்னென்ன அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டு ஆன்சர் எடுத்துட்டிங்கன்னா போதும். 1 3 is 3, 2 3s are 6. அடுத்து வேறு அடிக்க முடியுமா? எதுவும் அடிக்கிற மாதிரி தெரியலையே. எதுவும் அடிக்கிற மாதிரி தெரியல. எங்கிட்ட அடிக்கிறது? 2 இருக்குது, இங்கே 9 இருக்குது, 5 இருக்குது. அடிக்க முடியாது. 9 7 63. இது ரெண்டே அடிக்கலாம் வேணாம். சாரி, 2 இருக்குது. அப்போ 9 7 63 π டிவைடட் பை கீழே உள்ள மல்டிப்ளை பண்ணால் 512. ஆன்சரை புக்கை வெரிஃபை பண்ணிக்க. இவ்வளோ தான் கணக்கு. இதில் என்ன இருக்குது உனக்கு? சிம்பிள். சரியா? நெக்ஸ்ட் சம் வந்து ஃபஸ்ட்டில் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காஸ் பவர் 7x இன்டகிரேஷன் 0 to π/2 காஸ் பவர் 7x dx. அதே தான். அப்போ n is என்னடா தம்பி? ஆட். அதே ஃபார்முலா தான். 0 to π/2 காஸ் பவர் nx dx எழுதணும். n minus 1/n, n minus 3/n minus 2 அப் டூன்னு போகணும். இது ஆடுன்றனால 2/3ன்னு வரும், இன்ட்டு 1ன்னு முடியும்.
சரி பார்ப்போம். இப்போ நம்ம எழுதுகிறேன் கணக்கில் அப்படியே உன் கணக்குக்கு வந்துட்டேன். 7 மைனஸ் 1/7, 7 மைனஸ் 3/7 மைனஸ் 2, 7 மைனஸ் 5/7 மைனஸ் என்ன வந்துடும் 4. அப்போ இங்கே என்னடா வந்துருச்சு 2/3 வந்துருச்சு பாடுறா, இன்ட்டு 1. அவ்வளோதான்டா. நீனே இதை எய்ம் பண்ணால் போட்டுடலாம். அப்போ 6/7, இங்கே என்ன வரும் 4/5, இங்கே 2/3, 1. அவ்வளோதான். இப்போ அடிக்கிறனா அடி. 1 3 is 3, 2 3s are 6. வேறு எதுவும் அடிக்க முடியாது. 4 2s are 8, 8 2s are 16, 7 5s are 35 அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ தான் கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்கோ. எதுவும் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு அடுத்த சம்மு பார்த்துக்க பொறுமையா. தேர்ட் சம் வந்து கொஞ்சம் அதே சம் தான், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டிருக்கான். அவ்வளோதான். நம்ம கவனிக்கணும். 0 to π/4 போட்டிருக்கான். நம்ம யோசிக்கணும். சைன் பவர் நம்ம கொடுத்துட்டு 2xன்னு கொடுத்துருக்கான் பாருமே. நீ எக்ஸை வந்து 2x மாதிரி கொடுத்துருக்கான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த பவரில் வந்துட்டாலே 0 to வந்துட்டாலே அந்த ரிடக்ஷன் ஃபார்முலா தான்டா. இதை சப்ஸ்டியூஷனில் மாற்ற போகிறோம்டா. t ஈக்குவல்ரா 2xன்னு எடுத்துக்கடா. அப்போ dt/dxன்னு போடுறான். இப்படி வந்தால் இப்படி மாற்றிடுறா கணக்கை. அப்போ என்ன வந்துடும் 2x பண்ணால் 2டா. அப்போ dt/2ன்னு வந்துட்டான். அங்கிட்ட என்னடா தம்பி வந்துடும் dxன்னு வந்துடும்டா. சரி, இப்போ நீ வந்து இது மாற்றிக்கடா, லிமிட்டை மாற்றிக்கடா. லிமிட்டை மாற்றிக்க அப்படின்னா எக்ஸுக்கு டிக்கு, எக்ஸுக்கு 0 போட்டால் 0 தான். சரியா சொல்கிறது? பட்டு எக்ஸுக்கு இதில் போடணும். எக்ஸுக்கு 0வும் போடணும், π/2வும் போடணும். அப்போ 5/4 போடணும். அப்போ எக்ஸுக்கு 0 போடையில் 0 வந்துருச்சு. π/4 போட்டோம்னா இந்த 4ம் இந்த 2ம் கேன்சல் ஆனால் இங்கே என்ன வந்துடும் π/2 அப்படின்னு வந்துடும். 5/4 போட்டால் என்ன வந்துடும் 5/2. அப்போ இந்த கணக்கு மாறிடுச்சுல. எப்படி மாறிச்சு? 0 to π/2ன்னு மாறிடுச்சு. சைன் அப்படியே தான் இருக்கும், 6 அப்படியே தான் இருக்கும். இந்த 2x போல் என்ன எடுத்தோம் டீன்னு எடுத்தோம். அப்போ dxக்கு என்ன இருக்குது dxக்கு போல் இங்கே இருக்குது dx, சாரி இங்கே dx இருக்குது. dx போல் என்ன இருக்குது dt/2. அவ்வளோதான். இப்போ நீ கணக்கில்டா தம்பி 2 வெளியே எடுத்துடுறா. 2 வெளியே எடுத்துட்டு 0 to π/2 சைன் பவர் 6t dt. கணக்கு மாறிடுச்சுல, இந்த வந்துருச்சுல. இதான் ரிடக்ஷன் ஃபார்முலா. 0 to π/2 மாற்றிட்டேன்ல, டீக்கு மாறிடுச்சு கணக்கு. அவ்வளோதான். அப்போ அதே தான் 2 இன்ட்டு n-1 இது வந்து என்னது ஈவன். n வந்து என்னது n வந்து ஈவன். அப்போ என்ன ஆகும் பார்க்கணும். n-3/n-2 அப் டு 1/2 π/2ன்னு முடியணும். சரி, இந்த 2 தனி கரெக்ட். இது பண்ணி சிம்பிளாக செஞ்சிடவா. 6/5, அடுத்து 3 என்ன வந்துடும் 4, அடுத்து என்ன வந்துடும் இங்கே 5 வரும்ல 1/2. சரிதானே சொல்கிறது? அப்போ ஆக்சுவலாக என்ன வந்துடும் π/2 வந்துடும். அடிக்கன்னா அடிச்சுக்க. 1 2 is 2, 3 2s are 6. இது வந்து மேலே இருக்குது 2. இந்த π/2 இந்த 2ஐயும் இந்த 2 வேணால் அடிச்சுக்கலாம். அப்போ அடிக்க எலுமிச்சு எவ்வளோ இருக்குது 3 3s are 9, 9π/9 20 அப்படின்னு ஆன்சர் வருது. ஐன்னு எடுத்து வேணால் செய் கணக்கு எப்பயுமே. புரியுதான்னு பார்த்துக்கோ. என்ன வருது 9π/20ன்னு எழுதியிருக்கேன். எதுவும் தப்பாக இருக்கா அப்படின்ட்டு பாரு. இன்னும் அடிக்கலாமா அப்படின்ட்டு பாரு. இது tt/2னா சாரிடா தம்பி, இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிடுச்சு வரு. இந்த இடம் தப்புல 1/2 தானே வெளியில் வரும், 2ன்னு வராதுல, கீழே தானே இருக்குது. அப்போ என்ன வந்துடும் 1/2. 1/2 இங்கே என்ன வந்துடும் 1/2. அப்போ இந்த π/2 கேன்சல் ஆகாது, ஒரு இதுதான் கேன்சல் ஆகும் π/2. அப்போ 3 3s are 9, 9π/, சரிதானா 3 3s are 9. எதுவும் அடிக்கலாமா? n-1 மீனிங் வந்து 5/6. 5/6. 1 3 is 3, 2 3s are 6. அப்போ மேலே வந்து 5π வருது, கீழே வந்து 2 2s are 4, 4 2s are 4 4s are 16, 16 2s are
32 அப்படின்னு வருது. 16 2s are 32 அப்படின்ட்டு வருது. வேறு எதுவும் வருதான்னு பார்த்துக்க, விட்டுருக்கேனான்னு பார்த்துக்கோ. 2 2s are 4, 4 4s are 16, 16 4s areன்னு வருது. அப்போ என்ன அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துக்க. இந்த 2 இருக்குது. இந்த 2 என்ன செய்யுது? இருக்குது. அப்போ 2 2s are 4, 4 4s are 16, 16 4s are 64. ரைட், பார்த்து பொறுமையாக அடிச்சுக்கோ. நான் அந்த இடத்துல 1/2 போடாதனால மிஸ்டேக் ஆயிடுச்சு. 64. இதுதான் இதோடைய ஆன்சர். புரியுதான்னு பாரு. நெக்ஸ்ட்டு 4th சம். தம்பி இம்பார்ட்டன்ட் சம்டா தம்பி. 5th சம்மு 0 to π/2 sin square x cos power 4x dx. பவர் வந்து ரெண்டுமே ஈவன் பவர் தான் இருக்குது. ரெண்டுமே என்ன தான் இருக்குது? ஈவன் பவர் தான் இருக்குது. அதை பார்த்துக்கோ. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்றது நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் நம்ம செய்ய முடியும். இன்டகிரேஷன் 0 to π/2 ரிடக்ஷன் ஃபார்முலா தான். சைன் பவர் mx காஸ் பவர் nx சரியா dx. இதில் எம்மோ என்ன ஈவன் என்னது? ஏன்னா இதில் வந்து பார்த்துக்கோ 2 4 தானே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே ஃபார்முலா வந்து இப்படி கொண்டு போகணும். m-1 m-3 up to 1 int n-1 n-3 up to 1 அப்படின்னு முடிச்சிடணும். கீழே m+nன்னு ஸ்டார்ட் பண்ணணும். டினாமினேட்டரில் m+nன்னு ஸ்டார்ட் பண்ணு. நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பரை செப்பரேட் பண்ணிகிட்டே போ. m+n -2 m+n -4 அப் டு அப்படின்னு எழுதி 1 அப்படின்னு முடிச்சிடணும். புரியுதா சொல்கிறது? ரைட். இப்போ இதோட சேர்த்து மொத்தமாக கடைசியில் ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கும். நம்ம கடைசியில் சேர்க்க வேண்டியிருக்கோம்னா ரெண்டுமே ஈவன்னா π/2 சேர்க்கணும். ரெண்டுமே ஈவன் என்ன சேர்க்கணும்? π/2 சேர்க்கணும். அதர்வைஸு ஏதாவது ஒன்று ஆட் நம்பராக இருந்தாலும் லாஸ்ட்டில் என்ன சேர்க்கணும்? இன்ட்டு 1 அப்படின்னு சேர்த்துரு. எம்மாவது என்னாவது ஆடாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஆடாக இருந்தாலும் சரி, நீ ஒன்று சேர்த்துற வேண்டியது. ஆடு வந்துட்டாலே ஒன்று வந்துடும். ரெண்டுமே ஈவனாக இருந்தால் மட்டும்தான் என்ன வரணும்? π/2. இப்போ ஆப்ரேட் பண்ணுவோமா? டெக்ஷன் ஃபார்முலாவில் எம் வந்து 2, என் வந்து 4 பார்த்துக்கோ. அப்போ பொறுமையாக நிதானமாக செய். 2 - 1 அவ்வளோதான். 2 - 3 போட முடியாது. இன்ட்டு 1 2 - 1 அடுத்து 2 - மைனஸில் போயிரும்ல, போட முடியாது. சரி, அங்கிட்டு இன்ட்டு 4 - 1 4 - 3 4 - 5 போட முடியாது. சரி, நெக்ஸ்ட்டு கீழே டினாமினேட்டரில் சரிங்களா? m+n 6 ரெண்டையும் கூட்டினோம்னா -6 அப்புறம் தான் என்னது? செகண்டில் தான் ஃபஸ்ட்டு 6 m+n. அடுத்து வந்து 2 கழிக்கிறோம். 6 - 2. அடுத்து 4 கழிக்கிறோம். அடுத்து 6 கழிச்சா 0 ஆகி போயிடும். அப்போ கிடையாது, அட்டைக்கு இல்லை. சரி, இது சரி பண்ணு. என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 அப்போ 1 × 1 இதில்டா தம்பி 3 × 1 ஹோல் டிவைடட் பை என்னடா வருது? 6 × 4 4 × என்ன தம்பி வரும்? 2 அப்படின்னு வருது. 4 × 2 அப்படின்ட்டு வருது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. பொறுமையாக நிதானமாக நிறுத்தி பார்த்துக்கோ. ரைட்டு. இப்போ நம்ம அடிக்க வேண்டியது அடித்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. இதில் வந்து நம்மளுக்கு ஆட் நம்பர்னால கடைசியில் என்ன சேர்க்கணும்? π/2 சேர்க்கணும். சரி, 1 3 3 2 3 6ன்னு அடிக்கலாம். 4 2 8 2 என்னது? 16ன்னு எழுதிடலாம். இங்கே 1/2 சேர்க்கணும். 1/2 சேர்த்து தான் π/2 சேர்க்கணும். அப்போ இங்கே 1/2 சேர்த்து தான் π/2 சேர்க்கணும். நல்ல வேலை. அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆயிரும்? மேலே ஃபுல்லாக மேலே பை மட்டும்தான் வருது. மேலே பை மட்டும்தான் வருது. கீழே 4 16 16 64 வருது. இல்லை 1/2 இதிலே வந்துடுதா? நல்லா கவனிச்சு பாரு என்ன வருதுன்னு. 2 அடிச்சிட்டேன்ல, 1/2 தேவையா அப்படின்ட்டு பாரு.
1/2 அதிலே வந்துட்டால் தேவையில்லை. இந்த 1/2 இதிலே வருது, 1/2 இதிலே வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், 1/2 இதிலே வந்துருச்சுன்னா 5/2 போட்டால் போதும், எனஃப் தான். அப்போ 4 2s are 8 2s are 16 2s are 32. ஆன்சரை பார்த்துக்கோ, 5/32. 5/2 மட்டும் போட்டால் போதும். அதிலே வந்துடும். பழைய இது மாதிரி தான், ப்ரீவியஸ் இப்போ ரிடக்ஷன் ஃபார்முலா மாதிரி தான். புரியுதான் பாரு. வெரி வெரி சிம்பிள் சம், சூப்பராக செய்யலாம். நீங்கள் எப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 6th சம் இம்பார்ட்டன்ட் சம். அதே மாதிரி 0 to 2π sin ஸ்கொயர் x/4. அதே மாதிரி தானே, sin ஸ்கொயர் x/4. பயப்படக்கூடாது. t is equal to x/4 எடுத்துட்டு dt/dxன்னு எடுத்தினா சரியா, எக்ஸுக்கு பார்த்தா 1 தானே வரும், அப்போ 1/4ன்னு அர்த்தம். இப்போ dt வேணும் அப்படின்னா இல்லை 4dt ஈக்குவல் டு என்ன வந்துடும், dxன்னு வந்துடும் கிராஸ் பண்ணோம்னா. இப்போ அதே நேரத்தில் எக்ஸுக்கும் டிக்கு லிமிட்டு மாற்றுறோம். எக்ஸுக்கு 0 2πன்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு 0 போட்டால் 0 வந்துடும். 2π/4ன்னு போட்டோம்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 2π போட்டிருக்கேன், அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும், 5/2ன்னு வந்துடும். இந்த ரிடக்ஷன் ஃபார்முலாக்குள்ளே வந்துருச்சு பாரு, 0 π/2. அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம செய்ய முடியும்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதனால் சேஞ்ச் பண்ணிக்க எப்பயுமே. ரைட். அப்போ 0 to π/2 இங்கே dx இருக்கும். sin ஸ்கொயர் t இன்ட்டு 4dt. 4 வேணால் வெளியில் எடுத்துக்கோ. 4 0 to π/2 sin ஸ்கொயர் t dt. கணக்கை மாற்றிட்டேன். இப்போ பாரு, இது என்னன்றது என்னது, ஈவன். n இஸ் ஈவன். அப்போ நான் வந்து 4 இன்ட்டு n - 1/n n - 3/n - 2 அப்டுன்னு போகிறோம். போகையில் நல்லா கவனிச்சுக்க, இதில் வந்து ஈவன் நம்பர்ன்றனால 1/2 5/2ன்னு வந்துடும். அப்போ 1/2 வந்துருச்சுன்னா 5/2 ஆட்டோமேட்டிக்காக போட்டுற வேண்டியதான். 4 இருக்கட்டும், இது 2 - 1 இங்கனக்குள்ளே 1/2ன்னு வந்துருச்சே, அப்போ இங்கனக்குள்ளே என்ன வந்துடும், 5/2 வந்துடும். அப்போ இது ரெண்டுமே அடிச்சிட்டோம்னா ஆன்சர் என்ன வருது, π வருகிறது. ஆன்சர் என்ன வருது, π வருது. அதில் என்ன தப்பு இருக்கா எது இருக்கான்னு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது. 0 to π/2ன்னு வருது, பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ஸ்கொயர். சப்போஸ் கணக்கு மாறி இருக்கான்னு பார்த்துக்க. மாறி இருக்கா அப்படின்னா புக்கில் வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்கு, ஆனால் செய்யையில் 7 போட்டு செஞ்சுருக்கு. 7 செஞ்சுருக்கு. சப்போஸ் இருக்கான்னு பார்த்துக்கோ, ஒரு டவுட்டு தான். 0 to π/2 sin பவர் 7t இன்ட்டு டிடின்னு வருது, 4ன்னு வருது. இதுக்கு ஒரு ஆன்சர் எடுத்து வைக்கிறேன், புக்கில் பார்த்துக்க, வெரிஃபை பண்ணிக்கோ, பழைய புக்கா நியூ புக்கான்னு. அப்போ 7 - 1/7 7 - 3 என்ன வந்துடும், 7 - 2 7 - 5/7 - 4. அப்போ இங்கே என்ன வந்துடும், 2/3ன்னு வந்துடும். 2/3ன்னு வந்துட்டால் என்னடா தம்பி வந்துடும், 2/3. அடுத்தது 7 மைனஸ் வராதுல, 7 - 1/7 7 - 3/7 - 2 7 - 5 5 வந்துடும், 2/3ன்னு வருது. அப்போ 2/3னா 1ன்னு ஆன்சர் வரும். அதுக்கு தான் கேட்குறேன், பார்த்துக்கோ. எதுக்கும் புக்கில் ஆன்சர் எது கொடுத்துருக்குன்னு பார்த்து அதுக்கு தந்தாப்போ. அது வந்து 2 வச்சு செஞ்சுருக்கேன். இந்த சைடு வந்து அல்லதுன்னு போட்டு உனக்கு செஞ்சுருக்கேன். எனி ஒன்றா சரி பண்ணிக்க, புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்து. 4 இன்ட்டு 6/7. அடுத்தடா தம்பி 4/5 2/3 இன்ட்டு 1. எதுவும் அடிக்க முடியுமா அப்படின்னு பாரு. 1 3 is 3 2 3s are 6. வேறு எதுவும் அடிக்க முடியாது. நாங்கள் 16 16 நாங்கள் 64 16 நாங்கள் என்னது 64/7 35. ஆன்சரை பார்த்துக்கோ. குட். நெக்ஸ்ட்டு 7th சம். ரெண்டு இது சேர்ந்தது. 0 to π/2 sin cube theta cos 5 theta. sin cube theta cos power 5 theta.
இப்போ ரெண்டுமே வந்து தம்பி, அதாவது எம்மு என்ன ஆடு தான், அதனால் லாஸ்ட்டில் ஒன்று தான் முடியும். அப்போ எழுதையில் சைன் பவர் எம்எக்ஸு காஸ் பவர் என்எக்ஸு, இது 0 to y/2, லிமிட்டை பார்த்துக்கோ. dx ஈக்குவல் டு m-1 m-3 அப் டு 1, அடுத்து n-1 n-3 அப் டு 1 ஹோல் டிவைடட் பை m plus n minus 2 m plus n minus 4 up to 1 அப்படின்னு அர்த்தம். 2/3 into 1 அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இங்கே வந்து எம்முக்கு பதிலாக 3, எண்ணுக்கு பதிலாக 5 எப்படி வேணால் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், உன்னுடைய விருப்பம்தான். அப்போ m minus n 3 minus 1 m minus 1 பை இது மேலே எழுதிக்கிறோம் m minus 3 minus 3 0 ஆயிரம் போடக்கூடாது. ரைட். அடுத்து ஒன்று போடுறனா போட்டுக்க. அடுத்து 5 minus 1 5 minus 3 இதோட நின்றோம். சரி, ஹோல் டிவைடட் பை கீழே m plus n 8 m plus n minus 2 6 m plus n minus 4 m plus n minus 6 2. சரியா? அடுத்து m plus n 8 வராது. அப்போ இங்கே மேலே என்ன வந்துச்சு? 3/2 ரெண்டுமே ஆடில் இருக்கனால ஒரு இது ஆடாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஆடாக இருந்தாலும் சரி, ஒற்றையாக இருந்தாலும் சரி, அதான் ஒன்று தான் கடைசியில் இன்ட்டு. எனி ஒன்று ஆடாக இருந்தாலும் சரி, ஒற்றையாக இருந்தாலும் சரி ஒன்று தான். ரெண்டுமே ஈவன் நம்பர் மட்டும் இருந்தால் மட்டும்தான் கம்பல்சரியாக 5/2ன்னு முடியும். அப்போ இதுக்கு வந்து 1ன்னு போட்டுடலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 2 4 2 8 6 4 2 அடிச்சிடலாம். 3 2s are 6. அப்போ 1/24 அப்படின்றது இதற்கான ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்க, புக்கில் வெரிஃபை பண்ணிக்க, குழப்பிடாத. குட். நெக்ஸ்ட்டு 8th sum. நெக்ஸ்ட்டு 8th sum. 8th sumமில் வந்து x³ x0 to 1 0 to 1 0 to 1 x square 1 minus x whole cube into dx. இப்போ நான் இருக்கான்னு பாரு. இன்டகிரேஷன் 0 to 1 x பவர் mன்னு வச்சுக்கோ, 1 minus x பவர் nன்னு வச்சுட்டா, dxன்னு வச்சிட்டோம்னா m factorial into n factorial by m plus n plus 1 factorial அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. சரியா சொல்கிறது? அப்போ நம்ம தகுந்தாப்பில் ஃபாலோ பண்ணணும். இதில் m வந்து 2, n வந்து 3, 0 to 1 தான் லிமிட்டுக்கு, 0 to 1. சரியா? ரைட். அப்போ ஆன்சர் எடுக்கிறோம்ல, லிமிட் அப்ளை பண்ணிட வேண்டியது. யூஸ்ன்னு போட்டு இந்த ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணிடு. m factorial 2 factorial 3 factorial 2 plus 3 plus 1 factorial. அப்போ 2 factorial 2 into 1, 3 factorial 3 into 2 into 1. இது 5 factorial plus 6 factorial 6 into 5 into 4 into 3 into 2 into 1. இது 3 அடிச்சிடலாம். 2 2s are 4ன்னு அடிச்சிடலாம். அப்போ மேலே 1 வருது, கீழே
ஆரஞ்சு 32 60ன்னு வருது. 1/60 அப்படின்னு வருது. ஆன்சரை பார்த்துக்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். குட். நெக்ஸ்ட்டு சம் முடிஞ்சிருச்சு 8th சம்மோட. ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ.